நண்பு தேவ பிள்ளையே, தேவனாய் கர்த்தர் அவருடைய வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காய் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது வெளியில் யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் போட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளை படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. நண்பு கர்த்தருடைய பிள்ளையே, புத்திமானாக நம்ம நடக்க வேண்டுமென்றால் வேத வசனம் தான் நம்மளுக்கு என்னது எல்லாத்தையும் போதிக்கும். வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் யாருக்கு சொல்கிறா? இது யோசுவாவுக்கு சொல்கிறாரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய்ன்னு சொல்கிறாரு. என்ன படுக்குன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயில் நினச்சிக்கணும், எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி அவருடைய வார்த்தையை தான் நம்ம நினச்சி குறித்து பேசணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அதனால் அவர் வார்த்தை குறித்து நம்ம பேசணும். எழுதியவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயே நடந்து கொள்வாய் அப்படின்னு அடைச்சி வேத வசனத்தை வாசிக்க தான் புத்திமான நம்ம நடக்க முடியுமே தவிர, வேத வசனம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. வசனம் சொல்லியிருக்கு, வேத வசனம் ஒரு பாதைக்கு வெளிச்சமும் காலுக்கு தீவுமாக இருக்குன்னு சொல்லி வசனம் இருக்குது. பாதைக்கு வெளிச்சமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, காலுக்கு தீவுமாக இருக்கணும்னா அப்படி வேத வசனத்தை என்னச்சு நம்ம பிடித்து கொண்டு அவர் வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா, பைபிள் வசனத்தின்படி நடந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு கேட்டால், சங்கீதம் 119 சங்கீதத்தில் 1ஆம் வசனம் கூட போட்டிருக்கிற என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், நீ வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி போட்டிருக்கோம். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நினச்சி பாக்கியவான்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவருடைய வேதத்தின்படி நினச்சோம் நடக்கும்போது நம்ம பாக்கியவான்கள் தான் பைபிளில் போட்டிருக்கு. 2ஆம் வசனம் போட்டிருக்கு, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை முழு இருதயத்தோடு நினச்சிமா தேடணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நினச்சிங்க தேடும் போது தான் அப்புறம் சொல்வார். வசனத்தில் சொல்வார், யோசுவாவுக்கு சொல்வார், ஒரு வசனம் சொல்வார். 5ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ உயிரெடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அண்டை சொல்லியிருக்காரு. அதனால் பழங்கொண்டு திடமனதாக இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று அண்டை சொல்லியிருக்காரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம பழங்கொண்டு திடமனதாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவருடைய பாதையில் நடக்கிறோம். அவருக்கு முன்பாக பழங்கொண்டு திடமனதாக இருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும்போது பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.